வணக்கம். இந்த வீடியோவில் 9/9/2026 அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு சார்ந்து குட் நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தி வெளிவந்துள்ளது. பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த 8வது மத்திய ஊதியக் குழு தற்போது தனது பணிகளை அதிகாரபூர்வமாக தொடங்கியிருக்கிறது. இந்த புதிய ஊதியக் குழுவின் செயல்பாடுகள் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு, ஓய்வூதிய மாற்றங்கள், பல்வேறு படிகள் மற்றும் சேவை நலன்கள் குறித்து முக்கியமான பரிந்துரைகளை வழங்கும் என்பதால் நாடு முழுவதும் உள்ள அரசு ஊழியரிடம் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில் ஊதியக் குழுவின் முக்கியமான களப்பணியின் ஒரு பகுதியாக வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி குழு உறுப்பினர்கள் புதுச்சேரிக்கு நேரில் வர இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த வருகையின் முக்கிய நோக்கம் புதுச்சேரியில் செயல்பட்டு வரக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு ஊழியர் சங்கங்கள் மற்றும் பணியாளர் பிரதிநிதிகளின் கருத்துக்களை நேரடியாக கேட்டு பதிவு செய்வதாகும். சம்பள உயர்வு மட்டுமில்லாமல் பணியிட சவால்கள், பதவி உயர்வு முறை, அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி, மருத்துவ சலுகைகள், ஓய்வூதிய மாற்றங்கள் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து ஊழியர் சங்கங்கள் தங்களது பரிந்துரைகளை இந்த குழுவிடம் நேரடியாக சமர்ப்பிக்க முடியும். இதனால் ஊழியர்களின் உண்மையான தேவைகள் மற்றும் கோரிக்கைகள் நேரடியாக ஊதியக் குழுவின் கவனத்திற்கு செல்லும் வாய்ப்புகள் உருவாகியிருக்கிறது. இந்த சந்திப்பில் பங்கேற்க விரும்பும் அரசு ஊழியர் சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் கட்டாயமாக முன்பதிவு செய்ய வேண்டும் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலமாக சந்திப்பதற்கான விண்ணப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். இதற்காக அதிகாரபூர்வ இணையதளமான nikforms.nic.in வழியாக விண்ணப்பம் செய்யலாம். ஆனால் வெறும் பதிவு செய்தாலே போதாது. முதலில் தங்களது கோரிக்கைகள் மற்றும் பரிந்துரைகளை உள்ளடக்கிய குறிப்பாணை அல்லது மெமரண்டத்தை ஊதியக் குழுவின் இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த குறிப்பாணை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகே ஒவ்வொரு அமைப்புக்கும் தனித்துவமான யூனிக் மெமோ ஐடி வழங்கப்படும். இந்த யூனிக் மெமோ ஐடி மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் அந்த எண்ணை பயன்படுத்திய ஊதியக் குழுவினரை நேரில் சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் பெற முடியும். எனவே அரசு ஊழியர் சங்கங்கள் மற்றும் பிரதிநிதிகள் முதலில் தங்களது கோரிக்கைகளை முழுமையாக தயாரித்து காலக்கெடுவிற்குள் மெமரண்டத்தை சமர்ப்பித்து அதன் பின்பு அப்பாயின்மெண்ட்டை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சந்திப்பின் துல்லியமான இடம், நேரம் மற்றும் நிகழ்ச்சி நிரல் ஆகியவை விரைவில் தனியாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், தற்போது வழங்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அங்குள்ள அரசு ஊழியர்கள் சங்கங்களுக்கு மட்டுமே பொருந்தும். பிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஊதியக் குழு பின்னர் தனித்தனியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்குள்ள ஊழியர்களின் கருத்துக்களை பெற திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர்கள் இந்த அரிய வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி தங்களது சம்பள உயர்வு மற்றும் நலன் தொடர்பான நியாயமான கோரிக்கைகளை ஆதாரத்துடன் வலுவாக முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.